மூன்று ராஜாக்களை ஆபிரகாம் முறியடித்து வந்தபோது எதிர்கொண்டு போய் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு மெல்கிசேதேக்கு உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உன்னதமான ஆசாரியன் இந்த மெல்கிசேதேக்கை நீங்க பார்க்கணும் அப்படின்னா எபிரேயர்ல 7ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசிங்க. வாசிக்கும் பொழுது மெல்கிசேதேக்கு யார்? தேவனுடைய உன்னதமான குமாரனுக்கு ஒப்பானவராய் ஆசாரியனாய் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை. இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஏன்னா உன்னதமானுடைய தேவனுக்கு ஒப்பானவராய் இருக்கிறார். இந்த ஆசாரியன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். இவருக்கு ஆதியும் இல்ல, அந்தமும் இல்ல, இவருக்கு முடிவு இல்ல, ஜீவனின் முடிவு இல்ல. இவர் சாலமேன் ராஜா. சாலமேன் ராஜாக்கு என்ன அர்த்தம்? சமாதானத்தின் ராஜா. நம்முடைய சமாதானத்தின் ராஜா யார்? நம்முடைய சமாதான பிரபு யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லவா? இன்னைக்கு உங்க மத்தியில் ஆண்டவர் கொண்டு கொடுக்கிற இந்த அப்பமும் இந்த திராட்சை ரசமும் அவருடைய சரீரம், அவருடைய ரத்தமாய்